மாஸ்டர்ஸ் எல்லாம் பட்லர் இங்கிலீஷ் பேசிட்டு இருக்காங்க தெரியும். பெரிய பெரிய ஞானிகள் ராமனே பட்லர் இங்கிலீஷ் பேசுறான்னு தான் இருக்கு. ஆனால் வெளியே சொல்ல முடியாது. ஏன்னா நாம வந்து வைஸ் பிரசிடென்ட் வெளியே சொல்ல முடியாது. ஆனா என்னன்னா நமக்கு தெரியும், நாம தான் வைஸ் பிரசிடென்ட், நமக்கு தெரியும் நம்ம என்ன உத்தரவாதம் போடுறது. யாரெல்லாம் டிஸ்மிஸ் பண்ணிடலாம், யாரெல்லாம் அப்பாயின்மெண்ட் பண்ணிடலாம், ஈவன் பிரசிடென்டே டிஸ்மிஸ் பண்ணி புது பிரசிடென்ட் போடுறோம். அந்த அளவுக்கு போகிறோம். நமக்கு என்ன சொல்லி சொன்னா ஞானம் அடைஞ்சோம்னு சொல்லி சொன்னா இது நமக்கு நல்லா தெரியும். நம்ம என்ன வேணாலும் பண்ணிடலாம், நம்ம எப்படி வேணாலும் இருந்துடலாங்கிற அளவுக்கு நமக்கு நாம ஒரு லைசன்ஸ் கொடுத்துருக்கோம். நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதனால அதில் நமக்கு திருப்தி ஆகும். அதில் நமக்கு திருப்தி இல்லாமல் இப்படி இருந்தா தப்பு அப்படி இருந்தா தப்புங்கிற எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனையும் நம்மளை வந்து ஒன்றுமே கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. எப்படி வேணாலும் நம்ம இருக்குது. இப்போ இதுதான் ஞானத்தினுடைய லட்சணம். நீங்கள் வந்து ஞானம் இந்த டெக்ளேர் ஆகணும்னு சொல்லி சொன்னால் நம்ம எல்லாருமே ஞானிகளை டெக்ளேர் பண்ண வேண்டியது, நமக்கு நாமளே டெக்ளேர் பண்ண வேண்டியது அவசியம். அந்த டெக்ளரேஷன் பண்ணியாச்சுன்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் எதுவுமே தேவை. நீங்கள் வந்து அதை வெளியே பார்த்துட்டு இருக்கலாம், எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு பெர்ஃபெக்டாக வேணும், ஒரு லைஃப் நல்லா வேணும்னு சொல்லி சொன்னால் இப்போ நீங்கள் உங்களுக்கே ஒரு ஆர்டர் போட்டு ஒரு கலெக்டரை உங்களை அப்பாயின்ட் பண்ணிக்கலாம். அடுத்தவங்க பார்வையும் நீங்கள் கலெக்டராக இருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு பொறுத்தளவில் நீங்கள் கலெக்டரோட ஈவன் பிரசிடென்டே அப்பாயின்ட் பண்ண போக நீங்கள் இருக்கீங்க. அடுத்தவங்க பார்வையும் நீங்கள் ஒரு கலெக்டராக இருக்கீங்க. இப்போ அந்த மாதிரி என்னன்னு சொல்லி சொன்னால் இப்போ நம்ம யோகாவெல்லாம் நாம் வந்து தியானங்களை கற்றுக்கணும். இது என்னன்னு சொன்னால் ஒரு கலெக்டராக அப்பாயின்மெண்ட் பண்ணுறாரு. கலெக்டராகவும் என்ன நேரம் பிஹேவ் பண்ணிக்கிறேங்க. ஏன்னா சில திருப்திகரமாக சில வேலைகள் போனால் சில ஃபங்க்ஷனல் பண்ணிக்கணும். ஒரு ஃபங்க்ஷனல் டியூட்டிக்கு ஒரு கெப்பாசிட்டியோட நீங்கள் இருக்கிற மாதிரி, அடுத்தவங்க அப்ரூவல் பண்ணுற மாதிரி, ஒரு சூழ்நிலை நல்ல முறையில் மெயின்டைன் பண்ணுற மாதிரி நீங்கள் உங்களுக்கு கரெக்டாக நீங்கள் பிஹேவ் பண்ணி. ஆனால் உங்களை பொறுத்தளவில் நீங்கள் கரெக்டாகவே கொடுங்க. எங்கேயோ வந்து உங்களை பொறுத்த உங்களுக்கு எதுவுமே தேவை. இப்போ நீங்கள் வந்து கரெக்டாக விடலாம், வைஸ் பிரசிடென்ட்டாக ஒரே கரெக்டாக. இப்போ அந்த மாதிரி தான் என்ன சொல்லி சொன்னால் எல்லாருமே நாம் வந்து ஞானின்னு சொல்லி அந்த டெக்ளேர் பண்ணுறது ரொம்ப முக்கியமானது. நாம ஏதோ